அதாவது 1,00,000 சம்பளம் வாங்குபவர்களால் ஒரு 5,000 ரூபாய் அரசுக்கு கொடுக்க முடியாது வரியாக அப்படின்றது எவ்வளவு கேவலமான ஒரு சிச்சுவேஷன். அப்போ 75% மக்கள் 50,000 கீழே வாங்கி கொண்டிருப்பவருடைய நிலைமை என்ன? விலைவாசியினுடைய கட்டுப்பாடு எங்க போய்கிட்டு இருக்கு? திடீர்னு பாக்குறோம் கோயம்புத்தூர் 2,000 பேருக்கு வேலை போகுது. நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் எத்தனை பேருடைய வேலைகள் இழக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அத மாதிரி திடீரென்று வேலையை இழப்பவர்களுக்கு ஏதாவது நம்ம சலுகை காட்டணும்னு பாக்குறோம். இப்போ ஒண்ணுமே இல்ல அழகு. இந்த பட்ஜெட் எதிர்பார்த்தது என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நடுத்தர மக்கள் திடீரென்று ஒரு கஷ்டத்திலே தள்ளிவிடப்படக்கூடிய மக்களினுடைய வாழ்வாரம் மீட்டெடுக்கப்படுகிறதா? இவ்வளவுதானே கேள்வி. இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வார் வருது. அப்போ ஒரு மந்த நிலை உலக அளவுல வருது. இவங்களுக்கு ஆர்டர் குறையுது. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 30% ஆகுது. அப்போ இவங்க ஆளை குறைக்க வேண்டி இருக்கு. கடன்ல இருந்து இவங்க கட்ட முடியாத சூழ்நிலை வருது. அப்போ அரசு இவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமாக்குறோம். அந்த உதவி எப்படி இருக்கலாம்? ஐயா, பேங்க் லோனை ரீஷெட்யூல் பண்ணிக்கோ, மாற்றி அமைத்துக்கலாம். ஒரு குறுகிய காலத்துல உனக்கு கஷ்டது. இது ஒன்னால் ஏற்படுறது இல்ல, உலக அளவுல ஏற்பட்டது. நேச்சுரல் கலாமிட்டி. நாங்கள் உன் கூட இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு குஷனை கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு வேலை இழந்தவர்கள், இஎம்ஐ வைத்திருப்பவர்கள் அடுத்த மாசம் வேலையை தேடி ஓடுவானா, இஎம்ஐ கட்டுவானா? அப்படி இஎம்ஐ கட்ட முடியலன்னா 3 மாசத்துல அவனுடைய சிபில் ஸ்கோர் இறங்கிடும், என்பிஏ ஆயிடும், பண்ணுவாங்க. அவனுடைய பிரஷர் இன்னும் அதிகமா தானே ஆகும்.